யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 மற்றும் 5 இறைவார்த்தைகள். உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் இருக்கிற நாம் அவரை போற்றுவோம், துதிப்போம், ஆராதனை செய்வோம். இந்த நாளுக்காக இறைவனுக்கு முழு மனதோடு நன்றி சொல்வோம். இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களில் ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கப் போகிறார். ஆண்டவர் இயேசு நம்மை வழிநடத்தப் போகிறார். தம்முடைய வானதூதர்களின் வழியாக நம்மை பாதுகாக்க இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின் சிந்தனையை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். உண்மையான திராட்சை செடி நானே என்கிறார் நம் ஆண்டவர். அந்த திராட்சை செடி ஆண்டவர் இயேசு, நம் மீட்பர், நம் மெசியா, இந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறார். நீங்கள் கொடிகள் என்கிறார். நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற கொடிகளாக இருக்கிறோம். இந்த தேவ நற்கருணை ஆராதனையில், இந்த அதிகாலை வழிபாட்டில் பங்குபடுகிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பாக்கியம் பெற்றவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அவரோடு இணைந்திருக்கிறோம். அவரை போற்றுவதினால், அவரை துதிப்பதினால், அவரை ஆராதனை செய்வதனால், ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்பதனால் அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம். அவரோடு இணைந்திருக்கிற கொடிகளாகிய நம்மை எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ என்னோடு இணைந்திருக்கிறாய் என்றால் இந்த நாளில் நீ மிகுந்த கனி தருவாய், மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்கு எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்கிற உறுதியை ஆண்டவர் இந்த நாளில் தருகிறார். இந்த மன உறுதியோடு கடவுள் தருகிற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நம் மனதில் நிறுத்தி ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நாம் மிகுந்த கனி தரப்போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த இருக்கிறார். கடவுள் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை தரப்போகிறார் என்கிற உண்மையான உணர்வோடு இறைவனை போற்றுவோம், துதிப்போம், ஆராதனை செய்வோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் சிறப்பாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வளர்க்கும் பானமிது, வாழ்வு வழங்கும் உணவு இது, உறவை வளர்க்கும் பானமிது, உள்ளாரை மன்னித்து ஏற்கும் விருந்திது, தளர்வுறும் மனிதரை தேற்றும் மருந்திது, இணையில்லா இறைவனின் திருநாமம் போற்றும், இணையில்லா இறைவனின் திருநாமம் போற்றும், நிலையான ஆனந்த உறவு இது, பாரெங்கும் பரந்த இயேசுவின் அன்பு அப்பரச வடிவினிலே, பாரெங்கும் பரந்த இயேசுவின் அன்பு அப்பரச வடிவினிலே, இதை வாங்கி உண்போம், பருகுவோம்,